ஒருமுறை ஆதிசங்கரர் பிட்சை கேட்டுக்கொண்டு வந்தார். ஒரு வீட்டில் ஒரு வயதான பெண்மணி ஆதிசங்கரரின் குரலை கேட்டு வீட்டில் சாப்பிட தனக்கே ஏதும் இல்லையே, அவருக்கு என்ன கொடுப்பது என்று கலங்கினாள். ஆனாலும் வீட்டில் எதுமில்லை என்று சொல்லாமல் காய்ந்து போன ஒரு நெல்லிக்கனியை கொடுத்து, இதுதான்ப்பா இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை என்று வருத்தமாக சொன்னாள் அந்த வயதான பெண். ஆதிசங்கரரின் மனம் இறங்கியது. உடனே மகாலட்சுமியை நினைத்து ஒரு பாடல் பாடினார். அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். மகாலட்சுமி தேவி ஆதிசங்கரர் முன்னாடி தோன்றினாங்க. ஆதிசங்கரர் அம்பாளிடம் கேட்டார், அம்மா, இந்த வயதான பெண் வீட்டில் சாப்பிட ஏதும் இல்லை, ஆனாலும் நான் கேட்டேன் என்பதற்காக காய்ந்த இந்த நெல்லிக்கனியை கொடுத்தாள். தாயே, இவளின் வறுமையை போக்கிவிடு என்று கேட்டார். அப்போது மகாலட்சுமி தேவி சொன்னாங்க, இந்த பெண் முந்தின ஜென்மங்களில் பல பாவங்களை செய்தவள். செய்த பாவத்தின் பலனை இவள் அனுபவிக்க வேண்டும். இவளுக்கு செல்வ செழிப்பை தர முடியாது என்று சொன்னாங்க. அதை கேட்ட ஆதிசங்கரர், மகாலட்சுமி தாயே, முந்தின ஜென்மங்களில் பாவம் செய்தது அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த நெல்லிக்கனியை எனக்கு தந்தாளே, அந்த புண்ணியத்திற்கு உண்டான பலனை இப்பவே இந்த நிமிஷமே கொடுத்து விடு என்று சொன்னார். மகாலட்சுமி சிரித்து கொண்டே சரி என்று சொன்னாங்க. உடனே தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்தது. அவர் பாடிய கனகதாரா ஸ்தோத்திரம் லட்சுமி கடாட்சத்தை பெற்று தரும் என்பது ஐதீகம். அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு இறைவனே உதவுவார். செய்யும் தான தர்மம் நமக்கு நிச்சயம் உதவும் என்ற எண்ணம் இல்லாமல் சமூகத்திற்கும் மற்றவருக்கும் செய்யும் உதவி நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும். என்னடா நம்ம வேலையை இவன் செய்யறானே என்று இறைவன் நமக்கு அருள்வார்.